நம்ம இப்போ ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு வந்து அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இதை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் சேரும். உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பட்டர் வந்து நல்லா அமுத்தி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேல்ட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு இந்த பார்த்தீங்களா, நல்லா தொட்டு பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிப்பன் பக்கோடாக்கு எப்போவுமே இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அச்சில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே மாவு வந்து வச்சுக்கலாம். மாவு வச்சுட்டு அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மாவு வந்து திரட்டிக்கோங்க. திரட்டி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உள்ளே வைங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அளவு வந்து நமக்கு ஒரு அச்சுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சிங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு உலக்குக்கு கரெக்டாக வரும். நல்லா வச்சு டைட்டாக வந்து மூடிக்கோங்க. இது வெளியே வரும்லாம் பார்க்காதீங்க, உள்ளேயே தான் இருக்கும். மாவு அமுக்க அமுக்க உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து டைட்டாக மூடி எடுத்து வச்சுக்கோங்க. டைட்டாக மூடிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து உங்களுக்கு வெளியே வர்ற மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து மாவு வச்சுருக்கீங்க, அது வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்றது அதோட பக்குவம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கொஞ்சோல மாவு எடுத்து போட்டு பார்ப்போம். அது கரெக்டாக மேலே வந்துருச்சுன்னா நம்ம இதை வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மொறு மொறுன்னு வரும். இது போடும்போது கையை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் கைக்கு வந்து அந்த வெக்க வரும். கை ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு பண்ணிக்கோங்க. அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு பபிள்ஸ் அடங்குற வச்சுக்கோங்க. 2வது திருப்பி போட்டுட்டு பபிள்ஸ் அடங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். நல்லா மொறு மொறுன்னு அது பார்த்திங்களா, பபிள்ஸே இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு 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 மொறுன்னு உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் டீ டைமுக்குள்ள வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லா நொறுங்குது பார்த்திங்களா, மொறு மொறுன்னு. இது நல்லாயிருக்கும்.